இப்போ ராதிகா பண்ணியிருக்கு இந்த படத்தில், தாய் கிழவியில் பண்ணியிருக்கு. இது 35 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. தங்கத்தாமரை விருதுங்கிறது உச்சம். அது வாங்கின தமிழ் சினிமா வரலாற்றே இன்னைக்கு வரைக்கும் முதல் படம் வந்து, ஏன்டா சின்ன பையன் எங்கே தான்டா இருப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறுபக்கம் 1991ல் ரிலீஸ் ஆன படம். அந்த படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஎஸ் சேதுமாதவன் அவர்கள் அந்த படத்தோட இயக்குனர். அண்ட் அதில் வந்து அந்த படம் 38வது நேஷனல் ஃபிலிம் அவார்டில் வந்து 3 அவார்டு வந்து வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா நேஷ்னல் அவார்டு வாங்குறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அப்பவும் அந்த டைமில் வந்து ஒரு அழகான அவார்டு வந்து அந்த டைமில் வாங்குச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, சாரோட கேரக்டர் வேம்பு ஐயர் அப்படின்ற ஒரு கேரக்டர், அழகான கேரக்டரில் பண்ணியிருந்தார். யாராலையும் மறக்க முடியாது. எஸ், அவர் ஒரு ஆக்டர்னு சொல்லலாம், ஒரு ஒரேட்டர்னு சொல்லலாம், ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்றதை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் அவரோட டிராயிங்ஸாக இருக்கட்டும், அவரோட பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோடு ஆக்டர், டிரெக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே சொல்லலாம். எஸ், ஒரு பெரிய கைத்தட்டலோட டாக்டர் சிவகுமார் அவர்களே மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நீலகிரி தார் அவார்டை வந்து ஏற்பாடு செய்து வழங்க இருக்கின்ற ஜோஸ்பின் டேவிட் அவர்களுக்கும், திரைப்படத்துறையை சார்ந்து மேடையில் பல பேர் எதிர்பாராதவங்களாம் வந்திருக்காங்க. சிவி குமார் வந்து என் பிள்ளைங்க மாதிரி பல பேர் இருக்காங்க. ஞானவேலு, எஸ்ஆர் பிரபுன்னு அவங்க கூடவே இருந்து இவர் நிறையா படங்கள் எடுத்தேன்னு சொல்லும்போது, இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ் குமரன் இசையமைப்பாளர், அவருடைய இசையெல்லாம் கேட்கணும். ஏன்னா இது நான் முந்தின தலைமுறை இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்குது. அப்புறம் ஆத்மா பாட்டிக்கு அவன் சான்ஸ் கொடுக்கலாம். அவன் வந்து அருமையான, இன்னும் சின்ன வயசாக நான் பார்த்து உயரத்தை பார்த்து பயந்துடாதீங்க. பட் இன்னும் கேமரா வைக்கும்போது நீங்கள் கூட கதாநாயகி வச்சிங்கன்னா அவன் மூஞ்சி தெரியும் போது இவன் இடுப்பு தான் தெரியும். அவன் இவன் மூஞ்சி வச்சா கதாநாயகி உருவமே தெரியாது. கொஞ்சம் கீழே அவனை படுக்க வச்சு கதாநாயகி பக்கத்தில் உட்கார வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்போ வாய்ப்பு தயவு செய்து அவர் கொடுங்க. அசோக் பாலகிருஷ்ணன் அவன் அருமையான ஆக்டர், அவன் ரொம்ப ஃப்யூச்சர் நிறையா இருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து ஃபீச்சர் ஃபில்மு, ஷார்ட் ஃபில்மு, அனிமேஷன் இந்த மாதிரி படமெல்லாம் எடுத்து அதுக்கு அவார்டு வாங்க வந்து பல பேர் வந்திருக்கீங்க. ஃப்யூச்சர்லேயும் அவார்டு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. ஜோஸ்பின் முதலே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக மரியாதை கிடைக்காது. இப்போ பொதுமக்கள் இடத்துலையோ பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரிலையோ அதுக்கு வந்து அங்கீகாரம் கம்மியாக தான் இருக்குது. பட் அதுக்கு ஹெல்ப் பண்ண தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கன்னு சொல்கிறாங்க. பயந்துடாதீங்க, அது எல்லாமே எடுத்தோடனே கிடச்சிடாது. நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்த மறுபக்கம் படம் வந்து 1990 ஷூட் பண்ணோம். 90 தான் அந்த அவார்டுக்கு வந்து 91 அவார்டு கொடுத்தாங்க. அந்த மேக்கப்பு சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா, அந்த பல்லெல்லாம் வந்து இன்றைக்கி சாதாரண, இப்போ ராதிகா பண்ணியிருக்கு இந்த படத்தில், தாய் கிழவியில் பண்ணியிருக்கு. இது 35 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. இதனால் அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ மேக்கப் போட்டு இந்த பல்லெல்லாம் எடுத்து ஒட்டுறலாம். பல்லை எடுத்து ஒட்டி இங்கெல்லாம் ஸ்கின்னெல்லாம் டோட்டலாக மாற்றி அதை படம் பண்ணேன். ராதிகா இப்போ பண்ண விஷயத்த நான் 35 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். அதாவது தமிழ் சினிமா வந்து அந்த 1991 கணக்கு வச்சு பார்த்தா அதுக்கு முன்னாடி 75 வருஷமாக தமிழ் சினிமா இருக்குது. அதில் முதல்ல வந்து கோல்டன் லோட்டஸ் தங்கத்தாமரை விருது வாங்கின நல்ல எல்லாமே இப்போ பிராந்திய விருது தான் ஞாபகம் வச்சுக்கணும், மொழிக்காக வாங்கினதா. தங்கத்தாமரை விருதுங்கிறது உச்சம். அது வாங்கின தமிழ் சினிமா வரலாற்றே இன்னைக்கு வரைக்கும் முதல் படம் வந்து மறுபக்கம் தான். 7:30 மணிக்கு 7:15 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம், சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:20 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம், சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:25 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம், சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:30 சொல்கிறாங்க சிறந்த நடிகர் மறுபக்கம், சிறந்த நடிகர் அமிதாப் பச்சன்றாங்க. இவ்வளோ மேட்ரு. அப்போ தான் முடிவு பண்ணி சாகும் வரைக்கும் இனிமேல் இந்த விருதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு விருது வாங்கிட்டான். அதுக்கப்புறம் 2005 ஏன்டா நடிக்க நிறுத்தின்னு கேட்டாங்க. நடித்து போர் அடிச்சு போச்சு, இனிமேல் கொடுத்து என்ன கொடுக்க போகிறீங்க, இந்த பக்கம் வெள்ளை முடி, இங்கே போய் கிரே வச்சு அதை வச்சு தாத்தா வேஷம் கொடுக்க போகிறீங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேச்சாளனாக மாறினேன். பேச்சாளனாக மாறி
67 வயசில் 10,000 பாட்டு உள்ள கம்பராமாயணம் 10,000 பாட்டு 10,000 பாட்டு 1000 சுருக்கி 1100 ஆக்கி 100 பாட்டை நீங்கள் சொல்லணும், வாயில் சொல்லிட்டு இருக்கணும், 100 பாட்டு மனப்பாடமாக சொல்லணும். பாட்டு முடியும் போது கம்பராமாயண கதை மொத்தத்தையும் சொல்லிடணும். புரிஞ்சுட்டிங்களா? நெட்டில் போய் கம்பனின் காதலன் சிவகுமார்னு நெட்டில் ஓப்பன் பண்ணுங்கள், 10 சாப்டர் வருது. புரியுது உங்களுக்கு? ஒரு பாட்டு சொல்கிறேன். 67 வயசில் இந்த பையன் உட்காந்துருக்கான், நந்தா வயசு. அவன் வந்து புஸ்தகம் கூட 8ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. மாணிக்கம் அந்த படம் பார்த்தா ப்ரிவியூலே நான் பாராட்டி பேசினேன். சமுத்திரகனி பாராட்டினேன், தம்பியும் பாராட்டி பேசினேன். அது ஒரு மிகச்சிறந்த படம், உலகளவிலே நிறைய அவார்டுகளை வாங்கின படம். அதை வந்து இப்போ சிந்து பைரவி பார்த்திவேனுக்கு பூக்கிற மாதிரி அது புத்தகமாக போடுறாரு. அந்த திரைக்கதை வாசனை மொத்தத்தையும் புத்தகமாக போட்டு 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் மகாபெரிய கலைஞர். அதாவது எல்லா படம் எடுக்கலாம், அந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டு நம்ம வாழ்க்கையை அடிப்படையை ஒட்டி அதை ஒட்டி படம் எடுக்கிறது வந்து பெரிய விஷயம். அது ஒரு மகத்தான படம். அந்த படம் எடுத்த மனுஷன் இங்கே வந்திருக்கான். இப்படி ஆரம்பித்து கம்பராமாயணம் வந்து 10,000 பாட்டு 67 வயசு ஞாபகம் வச்சுக்கிங்க. இவங்க யார் 67 வயசு இருக்கீங்க? ஒருத்தங்க கிடையாது, எல்லாம் பொடி பசங்க தான் இருக்கீங்க. இங்கே கீழே 67 வயசாக இருக்குது. அதான் ஐயா உங்கள் வயசு உங்களுக்கு என்ன வயசாகுது? 71. உட்காருங்க. உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் 84. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு திருக்குறள் வந்து 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 4 மணி நேரம் 10,000 பேர் முன்னாடி நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு சான்ஸுக்கு ட்ரை பண்ணீங்களா? திருக்குறளில் 4 மணி நேரம் 10,000 பேர் முன்னாடி பேப்பர் மனசுலாம் நீ பேசணும். ட்ரை பண்ணிங்களா? வயசு நான் 50 ஆயிடுச்சு, ஓகே தான். நான் 81 வயசில் 10,000 பேர் முன்னாடி பேசினேன். இப்போ எல்லாமே படித்த பசங்க தான். 2 பாட்டு சொல்கிறா, திருப்பி சொல்லி பாருங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். உண்மையிலே பாக்கெட்டில் காசு வச்சுருக்கேன், கொடுக்குறேன். வெய்யோனுடைய நன்மையனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். திருப்பி சொல்லுங்க யாராவது. திரும்ப 1000 ரூபா கொடுக்குறேன். அதை விட எளிமையான பாட்டு சொல்ல, வல்லறக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டு அதற்கு கல்லறக்கும் கடுமை இல்லை நீ சில்லறை கொண்ட சேவடி போதென்றான். இது என்ன அர்த்தம் சொன்னாலும் 1000 ரூபா கொடுக்குறேன். நந்தா பெரியசாமி சொல்கிறா தம்பி, வம்பு இருக்குங்க இல்லையா? சரி, இதெல்லாம் வந்து நான் பண்ணேன். அந்த மறுபக்கம் வந்து நான் கடைசி வினாடியில் அது போயிடுச்சு, அந்த அவார்டு வந்து போயிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ தான் இந்த அவார்டு வெற்றி பாராட்ட மறந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சு தான் நான் இப்போ 81 வயதில் 2002 10,000 பேர் முன்னாடி திருக்குறளில் ஒரே நிகழ்ச்சினேன். இப்போ அதை இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ நான் என்னோட ஒரே ஒரு விருப்பம் என்னென்னா, நீங்கள் யாருமே வருத்தப்படாதீங்க. நமக்கு என்ன இப்போ டாக்குமெண்ட்ரிங்கிறாங்க, டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கஷ்டம். நீங்கள் 5 லட்சம் ரூபா இப்போ சின்ன தொகை நினச்சிக்காதீங்க. சிவகுமாரோட முதல் படத்துக்கு என்ன காசு அப்படின்னு தெரியுமா? 3 லட்சம் ரூபா. அது அந்த ஃபிலிம் வந்து அப்போ அந்த கோடாக் ஃபிலிம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 250 ரூபா. ஒரு ஃபிலிம் ரோல் வந்து 250 ரூபா. 1965 ஒரு ஃபிலிம் ரோல். ஒரு படம் எடுக்கிறதுக்கு மொத்த செலவு 3 லட்சம் ரூபா தான் ஆகும். கலர் படம்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து சிவகுமார் 100வது படத்துக்கு என்ன காசு தெரியுமா? நெகட்டிவ். 100வது படத்துக்கு குமாருக்கு தெரியவருக்கு 100வது படத்துக்கு ஒரு படத்தை எழுத்து முடிப்புக்கான செலவு 9 லட்சம் ரூபா. இன்றைக்கி ஒரு மேக்கப் மேனுக்கு 10 லட்சம் கொடுத்தா தான் வரங்கிறான், இல்லை வரமாட்டேங்கிறான். எனக்கு சம்பளம் வந்து 100வது படத்துக்கு சம்பளம் 100வது படத்துக்கு சம்பளம் வந்து 25,000 ரூபா. அந்த 25 ரூபா சம்பளத்தை வாங்கி ஒரு பைசா கூட தொடாமல் அப்படியே வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட அந்த பணத்தை கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி சிவகுமார் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு 1979 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 25 வருடங்கள், அதாவது வந்து 25 ரூபாய்க்கு 1979 வட்டி எவ்வளோ தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 2250 ரூபா வட்டி வரும். அதை வந்து நான் பிரித்து தொடவே இல்லை கைஸ் கையில். 1000 முதல் பரிசு, 2வது 750, 3வது 500, அப்படி 3வது பிரித்து 1980 4 வருஷம் 1500, 1000, 750, 500 எனக்கு கேவலமாக தெரிஞ்சுப்பேன். நானாக கொஞ்சம் கையில் காசு போட்டு 3வது வருஷத்துலேருந்து 1000 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்போ சிவகுமார் கல்விக்கோட 25வது ஆண்டு என் சுய சம்பாத்தியத்தில் 5 பைசா யார்ட்டு வாங்காமல் நானே 50,000 ரூபாய் தொகையை போட்டு 5 பேருக்கு 10 ரூபா பணம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சூர்யாவோட அகலம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்ககிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். இப்போது வந்து 46வது வருஷம் சமயத்தில் பண்ணாங்க. அவங்க 6.25 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட குழந்தைக்கு, இந்த பிறவிலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத குழந்தைக்கு, கண்பார்வை இல்லாத குடும்பம், அனாதை குடும்பம், எய்ட்ஸ் பேஷண்ட் குடும்பம், மலையடிவாரத்தை வாழக்கூடிய குடும்பம், டாய்லெட் கிளீன் பண்ண குடும்பம், துப்புரவு தொழிலாளி குடும்பம், இந்த மாதிரி தேடி 3000, 5000 பேர் வந்து உலகம் பூரா அகலம் படிக்க வச்ச பசங்களாம் உலகம் பூரா போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி படிப்பு விஷயத்தை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதான் நீங்கள் வருத்தப்படுறாங்க நான் இருந்தாம்னு. நடிகர் ஈஸி இல்லை. ஏவிஎம் படத்தில் வந்து எனக்கு முதல் படம் சம்பளம் தெரியுமா? 1000 ரூபா.
முதல் படத்துக்கு சம்பளம் வெறும் 1000 ரூபா. முதல் நாள் ஷூட்டிங் அதுக்கு கரெக்டாக சொன்னால் ஈஸியாக அவனுக்கு வந்துட்டேன். ஷூட்டிங் போகிற எஸ்பி முத்துராமன் உயிரோடு இருக்கார். இப்போ அவருக்கு கிட்ட 90 வயசு ஆகுது. எஸ்பி முத்துராமன் எனக்கு அசோசியேட் ஆகிட்டு அந்த படத்துக்கு ஒரு டயலாக் காலில் கொடுத்தாங்க. ராதா, ஓ முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்து இல்லையா, நீ அழகானமானு உங்கள் அண்ணன் அம்மாவும் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொன்னது இல்லையா, இதுதான் டயலாக். ஒரு பக்கம் பார்த்தேன் 3 வரி தான் இருக்குது. பேக் சைடு உடனே காணா. தம்பி ரெடி ஆகணுண்ணா. சார் ரெடி ஆகிட்டுன்னு அவசரப்படாத, நல்லா படித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டிஃபனை கொடுத்து வீட்டுக்கு நம்ம 3 நாள் ரிஹர்சல் இருக்குது. எது ராதா, ஓ முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்து இல்லையா, நீ அழகானவானு உங்கள் அண்ணன் அம்மாவும் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்கிறது இதுதான் டயலாக். இதுக்கு 3 நாள் ரிஹர்சல் நினச்சி பாரு, என்ன கதி அவன் நினச்சி பாருங்க. எல்லாம் பண்ணி சினிமாவே தெரியாதுங்க, ஊராக போய் பொம்மை ஓட்டு அந்த பையன் கொண்டு இப்போ நிறுத்திட்டு லைட்ஸ் அப்படின்னானுங்க. கம்ப்ளீட் ஸ்பெட் லைட் போல் என் மூஞ்சிக்கு வந்துருச்சு. அங்கே டைரக்டர் தெரியல, கேமராமேன் தெரியல, எல்லாம் இருட்டு கொடுக்குறாங்க. யாரோ ஒரு பையன் வந்து ஒரு கிளாப் வச்சு 42/1 டேக் 1 டோப்புன்னு தட்டிட்டு போனான். ஆக்ஷன் நாங்கள் டயலாக் மறந்து போச்சு. மறந்து போச்சுமா, இருட்டாக இருக்குது. டைரக்டர் பயங்கரமாக அவர் இவமாக இருப்பான், பாட்டுக்கு மாதிரி 6 அடி 2 அவர் 6 அடி 3 தில்லோஸ் வந்துடு. அவர் ஆக்ஷன் அப்படின்னா டோட்டல் டயலாக் மறந்து போச்சு. ராதா, ஓ முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்துலன்னு சொல்லணுமா, ராதா நீ ஓ முகத்தை கண்ணாடி பார்த்துன்னு சொன்னால் குழப்பம். டேக் 2 முடிஞ்சு 3 தடவை எடுத்தாங்க. 3 தடவை கன்ஃபியூஸாக வரவே மாட்டேங்க, அழுதுட்டுருக்கு நான். அப்புறம் சார் நான் இந்த டயலாக் மட்டும் வர மாட்டேங்க சார், 3 நாள் ரிஹர்சல் பண்ணி கொண்டு விட்டாங்க சார். நான் என் ட்ராமா டயலாக் சொல்கிறேன் சார். ராதா நீயா இப்படி செய்தாய், காலமெல்லாம் உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்ல கனவாக்கி விட்டாயே பண்ணி, சிரித்து சிரித்து என் சிந்தையை மகிழ்த்த செம்மலே, ஊர் சிரித்து உரையாட ஏன் ஒப்புக்கொண்டாய், நீ அழகி தான். நான் என் ட்ராமாவில் போய் டயலாக் பேசி அந்த ஓகே பண்ணேன். அப்படியெல்லாம் துன்பப்பட்டு தான் நாங்கள் வந்துருக்கோம். சிவகுமார் டக்குன்னு வந்து உட்காந்தான்னு நினச்சிக்காதீங்க. 1000 ட்ராமா இந்தியா பூராம 1000 ட்ராமா, மேட்சஸ் போய் கல்கட்டா தவிர போய் 1000 ட்ராமா போட்டு நடிப்பை வளர்த்துட்டேன். சும்மா நடிப்புலாம் வந்து சீமந்த காயின்லாம் நடிப்பு வந்துடாது. புரியுது நம்மளுக்கு. உலக போட்டி இனிமேல் எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகன் இந்த மண்ணில் பிறக்க முடியாது. ஒரு நடிகன் ஒரு 4ஆம் கிளாஸ் படித்த நடிகன் 4 ஆண்டு போனார். இன்னொரு எம்ஜிஆர் பிறக்க முடியாது. உலகத்திலேயே சிவாஜி மாதிரி வேஷம் போட்டாலும் இனிமேல் பார்க்கவே உலகத்திலேயே பெரிய நடிகன். அவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு பெரிய சாதனை பண்ணிட்டு, எம்ஜிஆர் 71 வயசுலேயும் சிவாஜி அவர்கள் 72 வயசுலேயும் போயிட்டாங்க. இந்த பொடி பையன் 84 முடிஞ்சு 85 வாழ்ந்துட்டுருக்குறேன். புரியுது உங்களுக்கு. இது பெரிய சாதனை இல்லை, இதில் சாதனை இல்லை. கடைசி மூச்சு வரைக்கும் நீ வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும், ஏதோ பண்ணணும் முடிவு ஆர்வத்தில் இருக்கிறதுனால வந்து எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாம் வெற்றி வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து விருது வாங்குகின்ற ஒரு ஃபீச்சர் ஃபில்முக்கோ ஒரு இது ஃபீச்சர் ஃபில்முக்கோ டாக்குமெண்ட்ரிக்கோ ஷார்ட் ஃபிலிமுக்கோ அவார்டு வாங்குகிற எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். ஃப்யூச்சரில் எடுக்க போகிறவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு கேள்வி, எப்படி சார் இன்னும் இவ்வளோ இளமையாக இருக்கீங்க? ஏன்டா சின்ன பையன் எங்கே தான்டா இருப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இல்லை இந்த கேள்வி நான்லாம் என்ன கேட்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இந்த சின்ன பையன் எங்கே தான் இருப்பான், அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு வயசானா 80 வயசான கிழவனா தெரியுமா? இல்லை அவர் வந்து 67 வயசு பின்னாடி பார்க்குறது 84 வயசு அவர் வயசாக தெரியும். நான் சின்ன பையன் தான்டா, எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ போங்கடா. லைட்டாக பொறாமையாக இருக்குது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார்.